ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பனானா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ரெண்டு பேருக்காகவும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் பனானா ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கோதுமை மாவு, ஜீனி, தேங்காய் எண்ணெய், பனானா. இப்போ நம்ம இந்த பனானாவை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு பார்த்திங்கன்னா ஒரு பனானாவுக்கு 3 ஸ்பூன் கோதுமை மாவு, 4 ஸ்பூன் ஜீனி. இங்கே நான் 3 பனானா எடுத்திருக்கேன். பனானாவை கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போது பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நாம் ஜீனி பாகு காய்ச்சலாம். அதாவது இப்போ நான் 12 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். 12 ஸ்பூன் சுகருக்கு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாகு நல்லா கொதிக்கட்டும். இந்த மிட் டைம் நீங்கள் கோதுமை மாவை கரைச்சிக்கோங்க. கோதுமை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு கட்டி விழும். இப்போ பாகு கொதிச்சிச்சு. இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த பனானாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. இதோட இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த கோதுமை மாவையும் ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா கட்டி விழாமல் கலருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல கிளறி ஹல்வா கன்சிஸ்டன்சி வரும்போது ஒரு 5 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கடைசியாக இறக்கும்போது இன்னும் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது குவாரண்டைன் டைம், வீட்டில் கேஷ்யூஸ் இல்லை, ஸோ நான் அதை ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா கேஷ்யூஸ் இல்லை ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செய்கிறதுக்கான நிறைய டிஷ்ஷஸ் எங்கள் சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.